பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். மை டியர் சிட் சாட் ஃபேமிலி, விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம திவ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திவ்யா எப்போதுமே ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையை அந்த நேரம் அட்ரஸ் பண்ணுவாங்க. தப்புனா அது பிக் பாஸாக இருந்தாலுமே அவங்க அந்த இடத்துல கேள்வி கேட்பாங்க, அதோட மறந்துடுவாங்க. அந்த மூஞ்சிக்கு நேரம் கொஷின் கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது டாஸ்க் என்னவோ போயிடுவாங்க. யாராக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் அந்த நேரம் டீல் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். இதுதான் ஒரு வின்னரோட குவாலிட்டி. நம்ம ஒரே இடத்துல ஒரே விஷயத்தை பிடிச்சி தேங்கி நின்றுட்டோம் அப்படின்னா மூவ் பண்ணவே முடியாது. மண்டக்குள்ள அந்த பிரச்சனை மட்டும்தான் ஓடும், வேறு எதுலையும் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஒருத்தனுக்கு தான் நம்ம திவ்யாக்கு இருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? எஸ், நம்மளோட விக்ரம் தான். ஸோ விக்ரம் வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பத்தாமல் இப்போ ஆடியன்ஸான நம்மக்கிட்டேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திவ்யாவுக்கு ஓட்டு போடாதீங்க, திவ்யாவை துரத்துங்க அப்படின்றத மனுஷன் ரொம்ப இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்கார். ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் யார்கிட்டலாம் பேசினார்? இதுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு கேங் இருக்குது. அது சபரி, சுபிக்ஷா, அரோரா, இவங்க எல்லார்கிட்டையும் திவ்யாவை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். அந்த பொண்ணு ரொம்ப பாய்ஸ்னஸ், அந்த பொண்ணை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரு அப்படின்றத எல்லாத்தையும் பேசிட்டாரு. அதுக்கு அடுத்ததாக இப்போ சாண்ட்ரா கிட்ட லைவ்ல பேசிகிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருக்குது, அவள் மட்டும்தான் கரெக்டு, பண்ணுறதெல்லாம் அநியாயம், ஆனால் ரொம்ப நான் பண்ணுறது சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு அநியாயம் பண்ணுது, செல்ஃபிஷ், செல்ஃப் சென்டர்ட் என்னென்னமோ சொன்னார். சார், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இந்த மாதிரி செல்ஃபிஷ், செல்ஃப் சென்டர்டாக எத்தனையோ பர்சன் இருந்திருக்காங்க. உங்கள் கூட ஒரு பர்சன் இருக்கிறாங்க, நீங்க அதை நல்லா பார்த்துட்டு தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்கன்னு. இப்போ கமருதீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆரம்பத்திலேருந்தே கமருதீனோட நேச்சர் எப்படின்னு தெரியும். அவரால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவர் எதிர்பார்க்குற டேர்ம்ஸில் தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பாரு, இல்லைன்னா அவர் கோவப்படுவார். அது கமருதீனோட நேச்சர். ஆனால் விக்கல்ஸ் அப்படி கிடையாது. அவருக்கு எல்லாரை பற்றியும் ரொம்ப நல்லா புரிதல் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவரை காமிச்சிருக்காரு. நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேச்சரில் தான் இருப்பாங்க அப்படின்ற அந்த வீட்டில் விக்கல்ஸ் ஆகட்டும், சபரி ஆகட்டும், அரோரா, இவங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப மெச்சூர்ட் பர்சன், எங்களால் இன்னொருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய பில்டப் கொடுத்து பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர் தான் நம்ம விக்கல்ஸும். ஸோ அவருக்கு தெரியும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேச்சரில் இருப்பாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் இந்த வீட்டில் இதை விட மோசமாக பார்வதி பண்ணுறதெல்லாம் கடந்து வந்த நம்ம விக்கல்ஸால் இப்போ திவ்யாவை கடந்து வர முடியலையா? மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்காங்களாம், டார்ச்சராக இருக்கா அவங்க பண்ணுறது அப்படின்றது அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பழைய பிரச்சனைகள் எல்லாம் சாண்ட்ரா கிட்ட இழுத்து, திவ்யா எப்படிப்பட்டவங்க, திவ்யா என்ன கேம் ஆடுறாங்க, அவங்களெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியல. இவ்வளோ நாள் அவருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா அதை கனிக்கிட்ட பேசி சால்வ் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ கனியும் இல்லாதனால அவரால் தாங்க முடியல. சார், கனி வெளியே போன ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஏதாவது பண்ணுங்கள் சார், கன்ஃபெஷன் ரூமில் சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகலாம். அதை விட்டுட்டு உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதுக்காக திவ்யா மேலே காமிச்சா கரெக்டாக இருக்குமா? அப்போது உங்களுக்கு இந்த வீட்டில் நீங்கள் தனியாக ஒரு கேம் ஆட வரல, உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் இத்தனை நாள் கனி கொடுத்தாங்க, அதனால நீங்கள் ரொம்ப நல்லவராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ உங்களோட இமோஷன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால ஒருத்தர் மேலே வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்களா? புரியலையே. அண்ட் சாண்ட்ராவும் இவர் சொல்கிறதுக்கெலாம் ஆமாம் எனக்கும் தெரியும், அவளுக்கு என் மேலே பொறாமை இருக்குன்னு எனக்கும் தெரியும், அவள் பிரஜின் கிட்ட அன்றைக்கி சண்டை போட்டா இல்லை, எனக்கே பஸ் பர்ஃபார்மர் கொடுக்கலன்னு சண்டை போட்டா இல்லை, அண்ட் அதே மாதிரி அன்றைக்கி கிச்சனில் நான் தான் சீஃப் குக்காக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், அந்த நேரம் அவ்வளோ ஆசைப்பட்டா, அவளுக்கு எவ்வளோ பொறாமை இருக்குன்னு எனக்கும் தெரியும். சேச்சி, நீ யார் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நீ திருந்தாத ஜென்மம்ன்றது எங்களுக்கு எப்போது தெரிஞ்சது தான். எந்த இடத்துலையும் சரி திவ்யா உன்னை விட்டு கொடுக்காம, நேற்று கமருதீன் உன்னை பற்றி பேசும்போது கூட அவர் உனக்காக அவங்க திவ்யா உனக்காக கமருதீன் கிட்ட சொன்னாங்க, இல்லை கமருதீன் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, பார்வதி அண்ட் கமருதீனை சாண்ட்ரா பிரிக்கிறாங்க அப்படின்னு கமருதீன் சொல்லும்போது அப்பவும் திவ்யா சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லை கமருதீன், பார்வதி அண்ட் சாண்ட்ராக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஸோ தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க குரல் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். உனக்கு ஏதாவது ஒன்றில் ப்ராப்ளம் இருந்தால் நீ அவங்க கிட்ட பேசி சால்வ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களே தவிர உன்னை பற்றி பின்னாடி பேசுகிற ஆள் திவ்யா கிடையாது. ஸோ இந்த விக்கல், சாண்ட்ரா இவங்கெல்லாம் இப்படி திவ்யாவை பற்றி பின்னாடி பேசதான் திவ்யா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட பின்னாடி போய் பேசுறது கிடையாது. மூஞ்சிக்கு நேராக கோபமாக பேசுவாங்க, நியாயமான கேள்விகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நேற்று அவங்க கேமில் கேட்ட கேள்வி கூட மூஞ்சில் அடிக்காதீங்க, இதுக்கு முன்னாடி அரோரா கிட்டையும் சொன்னாங்க, இந்த மூஞ்சி வச்சு தான் பொல போட்டுற, மூஞ்சில் அடிக்காதீங்கன்னு. அதே தான் அவர்கிட்டையும் சொன்னாங்க, ரொம்ப ஜென்ரலாக சொன்னது கூட இவர் தான் பெருசாக்குனார். ஸோ இப்போ விக்கல்ஸோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவரோட கேங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சாண்ட்ராவோட மைண்ட் செட் அவங்ககிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியாச்சு. பார்வதிக்கு என்னதான் திவ்யா இருந்தாலும் பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ வீட்டில் இருக்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, விஜய் சேதுபதி சாராலேயே அவகிட்ட பேச முடியாது, அவளுக்கு புரிய வைக்க முடியாது, அப்போ நம்ம எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறது, அவள் எதையுமே புரிஞ்சிக்காமல் சண்டை போடுவா அப்படின்றது. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, அவங்க மேலே மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறதுக்கு. ஆமாம், திவ்யா இப்படிப்பட்ட ஒரு நபர் தான், அவளால் கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் அவளை தப்பாக நினைக்கணும், அவளை அதை வச்சு பேசணும். அதாவது விக்கல்ஸ் மட்டுமே
திவ்யாவை வந்து இப்படி தப்பாக சொல்கிறதுக்கு பதிலாக கூட இருக்க அந்த 7 பேரும் சேர்ந்து திவ்யா தப்பு, திவ்யாவால் கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல சொல்ல திவ்யா மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அவங்கள இந்த இடத்துல மென்டலி வீக் ஆக்குறது தான் இதை ட்ரை பண்ணுறார். அண்ட் மோர் ஓவர் ஆடியன்ஸ் கிட்டேயும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களே நான் தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு ஓட் பண்ணாதீங்க. நானும் ரொம்ப நாள் பொறுமையாக இருந்தேன், பட் என்னால் முடியல. ஸோ என் மேலே தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஓட் பண்ணாதீங்க. அதுவே அவங்க மேலே தப்புன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் சொல்லி பார்த்தோம், அவங்களுக்கு புரியலை. சேது சாரும் சொல்லி பார்த்துட்டார், அவங்களுக்கு புரியல. அப்போ நீங்கள் தான் சொல்ல விதத்தில் சொல்லணும் அப்படின்றார். நீங்கள் யார் சார் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு? அந்த வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் நாங்களும் பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் போட போகிறது கிடையாது, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாலும் போட போகிறது கிடையாது. மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது. நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம், பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணிக்குவோம். நீங்கள் எங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு கட்டத்தில் உங்களோட வெறி எந்த அளவுக்கு திவ்யா மேலே வெறி இருக்குது அப்படின்னா, கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பத்தாதுன்னு மக்கள்கிட்டையும் வந்து புலம்பிட்டு இருக்கார். நீங்கள் தான் சார் அவங்கள பற்றி யோசிச்சு உங்கள் கேமை மறந்து திவ்யாவை எப்படி காலி பண்ணலாம்னு யோசிச்சு உங்களோட கேம் பிளே வந்து விட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் திவ்யா அந்த நேரம் பேசுகிறாங்களா, சண்டை போடுறாங்களா, ஆர்கியூ பண்ணுறாங்களா, அடுத்த நேரம் டாஸ்க் என்னவோ அதை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ இவர் பயங்கரமாக கதறிட்டு இருக்காரு. விக்கல்ஸ் உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டீங்க. விக்கல்ஸ் உங்களோட முகத்திரை, அதாவது ஒருத்தன் எத்தனை நாள் நல்லவனா நடிக்க முடியும்? ஏதோ ஒரு இடத்துல அவனோட உண்மையான முகம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் உண்மையான முகத்திரையை திவ்யா கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க. அந்த ஒரு கோபத்தில் தான் அவர் இந்த அளவுக்கு புலம்புறார். ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் விக்கல்ஸ் எப்படி இருந்தார்? ரொம்ப நியாயமானவர். நான் தான் இந்த வீட்டோட ரூல் புக், எல்லா ரூல்ஸும் எனக்கு தெரியும். பிக் பாஸ் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். பிக் பாஸை கடவுளாக நான் பார்க்குறேன். மற்றவனுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் நான் கேட்பேன் அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு டாஸ்க் லெட்டர் கிழிச்சதுக்கு அப்படி கத்தி எக்ஸ்பிரஷன் கொடுத்து நான் இந்த வீட்டை எப்படி பார்க்குறேன், பிக் பாஸ் எப்படி பார்க்குறேன், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின் போது இந்த இடத்துல தான் மட்டும்தான் பிக் பாஸ் மேலே மரியாதை வச்சுருக்கவங்களாம் மற்றவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி காமிச்சிக்குவார். ஸோ இது அவரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ரூல்ஸுமே நான் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்பார். அண்ட் அவரோட கேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாரையும் தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு கேம் ஆடுறார். இவர் வந்து மாயாவோட ஃப்ரெண்ட், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஸோ மாயாவோட ஃப்ரெண்ட் எப்படி மாயா வந்து தனக்கான ஒரு கேங்கை வச்சு அந்த கேங்கை தனக்கு ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவரும் பண்ணுறாரு. ஸோ இதில் ஒரு அன்பு கேங், அந்த அன்பு கேங்கில் விழுந்தவங்க கொஞ்சம் அப்பாவிகள் இருக்காங்க. பட் அந்த அன்பு கேங்கை வச்சு இவர் பல வாரங்கள் நாமினேஷன்லேயே வராமல் தன்னோட ரியல் ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணாமல் பல நேரங்களில் நான் அடுத்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மேனேஜராக இருக்கேன். லைக் யார் யார் எந்தெந்த என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இதை பண்ணுங்கள், இன்றைக்கி நீங்கள் பாட்டு பாடுங்க, இன்றைக்கி நீங்கள் ஸ்கிட் பண்ணுங்க, நாளைக்கு நீங்கள் டான்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அதாவது இது வெளியே எப்படி தெரியணும் அண்ட் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் அவங்க மைண்ட் செட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளெல்லாம் லீட் பண்ணுற ஒரு குவாலிட்டி விக்கல்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸை நினைக்க வச்சார். அண்ட் அதே மாதிரி வெளியே இருக்க மக்களும் ஓகே இத்தனை பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்ததுக்கு விக்கல்ஸ் தான் ஒரு காரணம் அப்படின்னு மற்றவங்களோட உழைப்பை வச்சு தான் பேர் வாங்கினவர் தான் விக்கல்ஸ். ஸோ இந்த கேம் எல்லாம் இவர் ஆடுறாருன்றதை திவ்யா கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தன்னோட ரியல் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது, அதுவும் திவ்யா போட்டு பொழந்துட்டு இருக்காங்க அப்படின்றனால வன்மத்தை மனுஷன் பயங்கரமாக கக்கிட்டு இருக்கார். பட் சூப்பர் விக்கல்ஸ், நீங்கள் இப்படி வன்மத்தை நீங்கள் கக்கும் போதும் உங்கள் கூட சேர்ந்துட்டு பல குள்ளநரிகளும் ஆமாம் திவ்யா இவ்வளோ மோசம், அதாவது திவ்யா கூடவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துட்டு திவ்யாவை தப்பாக பேசுகிற ஒரு சில குள்ளநரிகளை பார்க்கும்போது ஆமாம்ல இவங்கெல்லாம் இன்னும் கேவலமாக இருந்தாலும் எங்கள் திவ்யா அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்குது. திவ்யா அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது 1000 டைம்ஸ் பெட்டராக இருக்காங்களே அப்படின்ற கம்பேரிஷன் மக்களுக்குள்ளேயும் வரும். ஸோ ப்ளீஸ் தொடர்ந்து இதே மாதிரி டார்கெட் பண்ணிட்டுருங்க. திவ்யாவோட வெற்றிக்கு நீங்களே வழிவகுத்து கொடுக்கறதுக்கு நன்றி. ஸோ பாப்பா இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.